அண்ணே, ஏன் அழற? அடலமா, ஹாஸ்பிட்டல்லே இருந்து உங்க அண்ணனுக்கு நாக்கு செத்து போச்சு. ஆனா இந்த குழம்பு சும்மா காரம் உச்சந்தலைக்கு சுருன்னு ஏறுதுமா. இந்த செஞ்ச கைக்கு தங்க வளையதாம செஞ்சு போடணும். சரண்யாமா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இன்னும் கொஞ்சம் சோற வை. அண்ணே, என்ன இன்னுமா? ஆட வைமான்றேன். என்ன டேஸ்ட், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலமா. வை வை. என் வயிறே வெடிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் இதை காலி பண்ண தான் போறேன். நிறைய போடு, நிறைய போடு. அட அள்ளி போடு. ஏய், என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? குழம்பா ஊத்துடி. அண்ணே, என்ன தட்டோட எங்க போற? இல்லம்மா, இது எல்லாத்தையும் நான் இங்கே சாப்பிட்டேன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணு வச்சிருவீங்க. நான் மேல கொண்டு போய் சாப்பிடுறேன். அத்தை, இந்த பிரியாணிய அப்புறம் இந்த சிக்கன் பீஸ மறக்காம சாப்பிட்டுடுங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொழுப்பு பத்தியா பூஜா இவளுக்கு? வா போலாம். அத்தை, நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்கிற பாசம், வெற்றிக்கு நீங்க நல்லா சமைக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே தான். ஆனா தப்பான ஆள் கூட சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சமையல் கட்டலத்த, படிப்பெல்லாம் அடுத்ததுதான். நான் கல்லால இருந்தாலும் நான் வாசனையை வச்சே சொல்லிடுவேன் குழம்புல உப்பு போட்டாங்களா இல்லையான்னு. ஏன்னா அத்தை, நான் மீனாட்சி பொண்ணு. வா பூஜா. இந்த வீட்ல அசைக்க முடியாத ஆலமரம் மாதிரி இருந்தாங்க எங்க அத்தை. ஆனா இன்னைக்கு அவங்க மனசு நிம்மதி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. நேத்து வந்தவ இங்க நிக்கிறாளே சக்தி, இவளே இப்ப பெரிய ஆள் ஆயிட்டா. இவெல்லாம் ஒரு ஆளு. ஏய், அவள் அது இந்த வீட்டு மருமக. ஆமா, நீ யாரு? ஒண்ணுமே இல்லாம நீ இங்க எல்லாரையும் உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கும் போது நீ சக்திய சொல்றியா? பாருங்க அத்தை, நான் உங்களுக்காக வருத்தப்பட்டு பேசுறேன். ஆனா இவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? பூஜா, ஆரம்பிச்சிட்டியா உங்க வேலையா? அம்மா, ஏமா நீ வருத்தமா இருக்க? ஒரு புடவைக்காமா? சும்மா சும்மா அதிக சொல்லிட்டு இருக்காத. ஒரு புடவைக்காகலாம் ஒண்ணும் இல்ல. வெற்றிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வருத்தமா இருக்கேன். அதான் வெற்றிக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன? நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் என் அண்ணி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீ என்ன சக்தி, நீ அத்தையோட மனச புரிஞ்சுக்காம இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? சும்மா இருக்கிற வெற்றியை கூப்பிட்டு வச்சு அடிக்க போ குத்த போன்னு சொன்னா இப்படிதான் நடக்கும். சும்மா காய்கறி கட் பண்ணும் போது கையில லேசா கத்தி பட்டாலே எவ்வளவு வலிக்குது. நம்ம பையன் அடிதடிக்கு போனா, ஏதாவது காயம் ஏற்பட்டா நம்ம பையனுக்கு அப்படித்தானே வலிக்கும்னு நாம தான் யோசிக்கணும். இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி தர முடியுமா? சக்தி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என் பையனை வேணும்னே அனுப்புனேன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல அத்தை. யோசிக்காம அனுப்பிட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க தான் இதெல்லாம் யோசிக்கணும். சக்தி, போதும், என்ன பேசுற நீ? நான் உன்ன தப்பா சொல்லல வெற்றி. உன்னோட வலி உனக்கு தான் தெரியும். நாம வருத்தப்படலாம், அழலாம். ஆனா வலிய நீ தானே அனுபவிக்கிற. அதனாலதான் நான் சொல்றேன். சும்மா என்னமோ இவனுக்கு அடிப்பட்டா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. இவனோட அம்மாடினா எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க அத்தை. இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். நேர்ல போனா உங்களுக்கு குத்துவான்னு தெரியுதுன்னு வச்சுக்குவோம். நீங்க அங்க போவீங்களா அத்தை? என்ன கேக்குற? என் பையனுக்கு ஒண்ணுனா நான் போய் நிப்பண்டி. அப்போ உங்க பையனுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சத்தியமா பண்ணுவேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உங்க பையனுக்காக வெட்டு குத்து எதையும் வாங்குவீங்க. வாங்க வண்டி.
அம்மா அவன் அந்த அர்த்தத்துல கேட்கலம்மா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாச்சு? அம்மா கை வெட்டிக்கிட்டாங்க. இந்த டேப்லெட்டை மார்னிங் நைட் கொடுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நான் வரேன். டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கங்க, நான் வரேன். அத்தை பாத்தீங்களா, அவ போயிட்டு இருக்கா. அவளால தானே உங்களுக்கு இவ்ளோ நடந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு சாரியாவது சொன்னாலான்னு பாத்தீங்களா? அம்மா சக்தி பேசுனது தப்புதான். அவ ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டாமா. உங்களுக்கே தெரியும்ல, அவ இப்படி எல்லாம் பேசுற பொண்ணா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவ என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? நீயே சொல்ல, அம்மா அப்படி பேசலாமா? அவங்க டக்குன்னு கையை வெட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால இப்ப யாருக்கு அவமானம்? உனக்கு தானே. ஆமா சக்தி, நீ அப்படி பேசுற ஆளே கிடையாது. அப்புறம் எப்படி அப்படி பேசுன? நீ அப்படி பேசுவன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஏய் சாரிடி. நான் உன்னை எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்க கூடாதுதான். என்ன மன்னிச்சுக்கோ. என்ன மன்னிச்சுக்கோன்றல, அத சாரி கேக்குறேன்ல. இன்னும் என்னடி அவ்வளோ கோவம்? என்ன அடிச்சதெல்லாம் எனக்கு கோவம் இல்ல. ஆனா நான் இப்ப உனக்கு 2ஆம் பட்சம் ஆயிட்டேன்ல. ஏய் லூசாடி நீ. ஓ, அதுக்குதான் இப்ப எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்கியா? உன்னை அடிச்சிட்டா நீ 2ஆம் பட்சம் ஆயிடுவியா? என்னடி இதெல்லாம்? என்ன பாரு, உனக்கு தெரியாதா நான் அப்படியே நினைப்பேன்? நீ அடிச்சதுக்கு அதுதானே வெற்றி அர்த்தம். நீ சொல்லு, உங்க அம்மா வெட்டிக்கணும் நான் நினைப்பனா? ஏதோ ஒரு வேகத்துல சொன்னேன், உடனே அவங்க வெட்டிப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் டி. உனக்கே நல்லா தெரியும் எனக்கு எங்க அம்மானா உசுரு. அம்மா புள்ள உறவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தெரியா? நான் என்னைக்காவது உன்னை உங்க அம்மா கிட்ட பாசமா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா? இல்ல. அப்புறம் என்ன? நான் கேக்குறது, இந்த வீட்டுல மருமகளா உன் பொண்டாட்டியா என்னோட உரிமை. அதையே நான் விட்டு கொடுக்கணும். ஏய் பேசினாலும் அது சரியா வராது. நான் பண்ணுங்கிற தப்புங்கிற முறையில நீ இருக்க, என்னால இப்படி நடந்துச்சுங்கிற அப்செட்ல நான் இருக்கேன். இப்ப நம்ம பேசிக்கிறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உன்னை கோவப்படுத்தவோ உன்னை வருத்தப்பட வைக்கவோ நான் இதெல்லாம் சொல்லல. ஆனா நிஜமாவே நாம இப்ப பேசினா சரியா வராது வெற்றி. சக்தி ப்ளீஸ் வெற்றி, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். அப்பதான் நான் பண்ண தப்பு என்னன்னு என்னால அனலைஸ் பண்ண முடியும். ஏய் ஏன்னா இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருந்தா
நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல வெற்றி. முக்கியமா எனக்கும் உனக்கும் நடுவுல பெரிசல் விழுந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? ப்ளீஸ் வெற்றி, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. அதே மாதிரி உனக்கும் அவன்தான் உசுரு. அப்போ நாம 2 பேரும் தான் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். எங்க பாரு சக்தி, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எப்படி வெற்றிய நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேனோ அதே மாதிரி நீயும் அவனை உன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். இத பாரு, அதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த வட்டி தொழிலையே விட்டுடுறேன்டி. அத்தை, என்னால நம்பவே முடியல அத்தை. சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நான் அதை செய்யறேன். என்னத்தை யோசிக்கிறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன், சொல்லுங்க. நீ நாளைக்கு கலெக்டர் ஆவ, உன் பின்னாடி டவாலி நிப்பான், அவனுக்கு பின்னாடி வெற்றி கை கட்டிட்டு நிப்பானா? என்னோட முடிவு இதுதான் சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். நீ கலெக்டர் ஆக கூடாது சக்தி. ஏன் அத்தை? ஏன்னா நீ கலெக்டர் ஆக போற. நீ கலெக்டர் ஆயிட்டா எப்படி எப்படி வெற்றி கூட உன்னால எல்லா நேரமும் இருக்க முடியும்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இது ஒண்ணுதான் தினம் தினம் என்ன போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ நாளைக்கு கலெக்டர் ஆவ, உன் பின்னாடி டவாலி நிப்பான், அவனுக்கு பின்னாடி வெற்றி கை கட்டிட்டு நிப்பானா? என்ன சக்தி இது? அதுக்காக பொம்பளைங்க எல்லாம் கலெக்டர் ஆக கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது சக்தி. உன்னோட வாழ்க்கை அதுதானா? அதுக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி இருந்திருக்கணும். வெற்றி மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது சக்தி. இத பாரு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணுதான். அது என் பையனோட வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி என் பையன் கூட நீ எப்பவுமே இருக்கிறதுக்கு தயார்னா நீ சொன்ன மாதிரி இத பாரு, இன்னையோட வட்டி தொழில மூட்டை கட்டி வைக்க சொல்றேன். என்ன யோசிக்கிற? அவ்வளோ தூரம் யோசிக்கிற? நீ என்கிட்ட வந்து என் தொழில விட்டுருங்க தன்னு எவ்வளோ ஈஸியா பேசின. அது எவ்வளோ கஷ்டம்னு இப்ப புரியுதா? புரியுது. என்னோட முடிவு இதுதான் சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாது சக்தி. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா, வெற்றிக்கு ஏத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறேனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பார்த்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கு எனக்கு இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. எனக்கு பின்னாடி வெற்றிய என்னை விட நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி இருக்காங்கிற நிம்மதி எனக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது உன்னால முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? நீ எனக்காக எப்போ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எனக்காக தோத்துட்டேன்னு சொல்றியோ அப்ப இதை உன்கிட்ட சொல்லலான்னு எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் நான் இதை சொன்னேன். இங்க பாரு சக்தி, நீ இப்பவே உன் முடிவை சொல்லுன்னு நான் சொல்லல. அதுக்கான கட்டாயமும் இங்க கிடையாது. நீ பொறுமையா யோசிச்சு நாளைக்கு சொல்லு. ஏன் தமிழ்ல தானே சொன்னாங்க, புரியலையா உனக்கு? சரண்யா, கொஞ்சம் வாய மூடு.
அத்தை கிட்ட நான் கேட்டுக்கிறேன். பூஜா, நான் கொஞ்சம் முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மொத்தமா சேர்த்து வச்சு அப்புறமா கேளு. ம்? சும்மா இப்படி குறுக்க பேசாத. சக்தி ஆசைப்பட்டது என்ன? இந்த வீட்ல வட்டி தொழில் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே? நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த வீட்ல யாரும் வட்டி கொடுக்க மாட்டோம், வட்டி தொழில் செய்ய மாட்டோம். எல்லாரும் உட்கார்ந்து உங்களை கிள்ளி பாத்துக்கோங்க. என்ன சக்தி சொல்ற? நீங்க சொன்ன சரிதான் அத்தை. ஏய், எனக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு வாட்டி அத்தை சொன்னது சரிதானே சொன்னேன். பூஜா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம 2 பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகேயா? ஏய் சக்தி நவுரு. அம்மா சூப்பர்மா. தேங்க்ஸ்மா. கேடா ராஸ்கல், உன் பொண்டாட்டி கிட்ட சாவி கொடுத்த உடனே உனக்கு என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதா? ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஏய் சக்தி, அந்த சாவி கொடு. இந்தாங்கம்மா. ஏய், இவன் ஒருத்த. இனிமே இது சக்தி கிட்ட தாண்டா இருக்கணும். அத்தை, இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. நான் என்னைக்குமே உங்க மருமகளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த ரங்கநாயகி ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். கொதண்டா, போய் ஒரு ஆடை வெட்டி பிரியாணி போடப்பா. இன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு அசத்திடுங்க. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாட வேண்டியதுதான்ப்பா. அப்படியே செஞ்சிடலாங்கய்யா. அப்பா ஸ்வீட்ஸ் மட்டும் போதுமா? டான்ஸ் எல்லாம் வேண்டாமா? வேணும்மா. வருவா வருவா. பூஜா, நம்மளாம் இப்ப எங்க போறோம்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ப்ரோ, என்ன பூஜா எப்படி பதில் சொல்றா? இல்ல ப்ரோ, அது சஸ்பென்ஸா. அம்மா வந்துதான் நம்ம எங்க போக போறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எங்கேயோ டூருக்கு போறோம்னு நினைக்கிறேன். டூரா? ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்து வைக்கவே இல்லையே. ஆமால, ச்சே எனக்கு மறந்தே போச்சு. என்ன ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? என்னம்மா விளையாடுறீங்களா? எல்லாரையும் ரெடியாக சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா ஏன்டா எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? அது சொல்லதாண்டா வந்திருக்கேன். மா எங்கம்மா போறோம்? சீக்கிரம் சொல்லுமா. ஏதாவது பிக்னிக் தான் போறோமா ஆண்டி? அப்படின்னு உன் பொண்டாட்டி பூஜா சொன்னாளா? ஐயோ, நானே எதுவுமே சொல்லலத்த. எங்க போறோம்னு தெரியாம எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? சொல்லுங்கம்மா, எங்க போறோம்? சரி வாங்க போலாம். அத்தை, எங்க போறோம்னு சொல்லுங்க அத்தை. சரி, என் மருமக நீ கேக்குறதுனால சொல்றேன். இப்ப நாம எல்லாருமே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறோம். மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தானே? அதுக்கு இவ்ளோ பில்டப்? ஏய் சும்மாரு. சக்தி டென்ஷன் ஆயிர போறா. சச்சா, நான் சும்மா சொன்னமா. மா, இப்ப எதுக்கு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறோம்? என்ன சொன்ன? எதுக்கா? என்ன சரண்யா, நீ இப்படி கேட்கலாமா? நேத்து வரைக்கும் எனக்கும் சக்திக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அதையெல்லாம் நினைச்சு அவங்க அம்மாவும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நானும் சக்தியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்குதான் உங்க வீட்டுக்கு போறோம். அத்தை, நான் கூட இதை யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சிச்சி, அத்தைக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவியா? இத பாரு, உங்க வீட்டுல இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு. என்ன ப்ரோ, இதெல்லாம் எப்ப நடந்தது?
என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ரோ. அவளால எப்படி ப்ரோ தாங்கிக்க முடியும்? என்னைக்காச்சும் நீங்க பழசா ஞாபகம் வரும்ல, அப்போ இருக்கு அவளுக்கு. ஐயோ ப்ரோ, அப்ப நிஜமாவே எல்லாமே மறந்து போச்சா? ப்ரோ சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னேன் ப்ரோ. அது எப்படி மறக்கும்? சும்மா ஒரு ஆக்டிங். வெற்றி ப்ரோ, எங்க ஊர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணையும் கார்ல ஊர்வலமா கூட்டிட்டு போவோம். ஐய, இது என்ன புது பழக்கமா இருக்கு? இல்ல கிரி, நிஜம்தான். யோ, என்னையா ஊரது? நலுங்கு வச்சா பாதி புருஷங்கிறீங்க. காதும் காதும் வச்ச மாதிரி நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்ட அப்படியே ஊர்க்காரங்களை வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போய் காட்டுறேங்கிறீங்க. இப்ப நான் சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் வெக்கப்பட்டுக்கிட்டு கார்ல போவாங்களாம். நாங்கெல்லாம் அப்போ சின்ன பசங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கே வெக்கமா வரும். உங்களுக்கு ஏன் வெக்கம்? டேய், இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான வழக்கமா இருக்கும்டா இல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15? ஐயோ, 15 வயசுல வெக்கலாம் பட்டிருக்காரு ப்ரோ. ஆனா ப்ரோ, வெரி நாட்டி பாய் ப்ரோ நீங்க. ப்ரோ முதல்ல நான் சொல்றத கேளுங்க ப்ரோ. இன்னைக்கு அதே மாதிரி உங்களையும் சக்தியையும் கார்ல வச்சு நாதசுரம் மேலத்தாளத்தை வச்சு இந்த ஊர் முழுக்க தெரு தெருவா ஊர்வலம் கொண்டு போறேன். யோ 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 போயா, இதுக்காக அவ்வளவு வைக்கப்பட்ட? அதெல்லாம் முடியாது. என்ன ப்ரோ நீங்க ஊர் வழக்கத்தை விட்டுற முடியுமா? ப்ரோ இதெல்லாம் உங்க ஊர் வழக்கம் தானே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? டேய் கிரி, என்னடா பாத்துட்டு இருக்க? எடுத்து சொல்றா. நாதசுரம் மேலத்தாளம் தானே, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம், அவ்வளவுதானே? ஏய் என்னடா சொல்ற? ப்ரோ பண்றோன்னு சொல்றா. இல்ல ப்ரோ, என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, சக்திக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்ககிட்ட இப்ப யாரு பர்மிஷன் கேட்டா? நான் பூஜா கழுத்து தாலி கட்டும் போது நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டல. இப்ப அதே மாதிரி நீங்க கேட்கணும். சக்தி சிஸ்டர் கழுத்து தாலி கட்டுறீங்க, அடுத்து ஊர்வல டான்ஸ் பாட்டு பாட்டைய கலப்புறோம். சங்கிலி, உங்களுக்கு மீனாட்சி தோத்தா மட்டும் போதும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. அந்த சக்தி தோக்கணும். என்னை ஏமாத்தினா அந்த வெற்றி தோக்கணும். எல்லாம் தெரிஞ்சும் ரோகத்தை என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் கொமுக்கமா இருந்த அந்த ரங்கநாயகியும் தோக்கணும். அந்த குடும்பமே மொத்தமா தோக்கணும். என்ன ஆனாலும் சரி, அந்த வெற்றி சக்தி ரங்கநாயகி சந்தோஷமா இருக்கவே கூடாது. அது இன்னைக்கு நடந்தே ஆகணும். புஷ்பாக்கா, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஓ நல்லதுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். என் நல்லதுக்கு சொல்ற மாதிரி இருந்தா நான் கேக்குற ஹெல்ப்ப மட்டும் செய்யுங்க, இல்லனா விட்டுருங்க. மேடம் சும்மா பட்டு பட்டுன்னு வார்த்தையெல்லாம் விடாதீங்க. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல. ஒட்டு மொத்தமா சக்தி தோக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். இல்லனா அதை எப்படி டீல் பண்ணுமோ நான் அப்படி டீல் பண்ணிக்கிறேன். சரி, டென்ஷன் ஆகாத. நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க. சரிடா சங்கலி, எப்படியாவது போய் அந்த ஃபர்ஸ்ட் நைட்ட நிப்பாட்டிடலாம். எப்படிக்கா? அங்க அத்தனை பேர் இருக்காங்களே, உங்களால எப்படி ஃபர்ஸ்ட் நைட்ட நிறுத்த முடியும்? முதல்ல அங்க போவோம். நேரம் பார்த்து எங்க கத்திய சொருகணுமோ அங்க சொருகி. இந்த தடவை நான் எடுத்து கொடுக்கறேன்டா. சரி. சரியா? 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. மீனாட்சி அம்மா, உங்க கையால எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. துர்கா, இந்தம்மா. கொடு, அச்சுது எடுத்துக்கோ. இந்தங்கம்மா. வெற்றி, தாலிய கட்டுறா. என்னக்கா இது? யாராச்சும் வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு பாக்குறேன். யாருமே சொல்ல மாட்டாங்களே. டேய், நிப்பாட்டினா நாம தாண்டா நிப்பாட்டணும். நாமளே ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கோம். இனிமே யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறா? மாங்கல்யம் தந்துனானேன
நடக்காததெல்லாம் நடக்குதே. பூஜா பாப்பலாம் எங்க வான்னு சொல்றேன் சக்தி ப்ரோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஓகே வாங்க எந்திரி. போடா. சரி, ஓகே ஓகே உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல. அங்கே நம்ம பொண்ணுக்கு நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு பாதியில போனா என்ன அர்த்தம் மீனாட்சி? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? நம்ம பொண்ணா? ஆ? அந்த அக்கறை உனக்கு இன்னும் இருக்காயா? என்னாச்சு மீனாட்சி? ஐயோ, இன்னும் என்ன ஆகணும்? ஒரு அப்பாவா முன்னாடி நின்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு எத்தனை தடவை நான் உனக்கு கேட்டிருப்பேன். பண்ணியா நீ? பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீதான் முதல் ஆளா வந்து நின்ன. மீனாட்சி அதெல்லாம் முன்னால மீனாட்சி. நடந்தது நடந்துச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யோ, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு ஆம்பளை இல்லாத வீடுன்னு ஆயி போச்சு. இதெல்லாம் யாரால? பொண்ணால தானே. யார் வேணா என்ன நாட்டாம வேணா பண்ணலாம். அப்படிதான் இருக்கு எங்க நிலைமை. சக்தி என்ன ஆசைப்பட்டா? என்ன ஆசைப்பட்டா சொல்லியா? அதானே. உனக்கு என்னையா தெரிய போகுது? அப்பாங்கிற அக்கறை என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இருந்திருக்காயா? சக்திக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா இன்னைக்கு அந்த ரங்கநாயகி அம்மா சக்தி கலெக்டர் ஆக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இவளும் சரின்னு சொல்லியிருக்கா. என்ன மீனாட்சி சொல்ற? ரங்கநாயகம்மா ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க சொன்னாலும் சக்தி ஏன் அதை ஒத்துக்கிறனா? என்கிட்ட கேட்டா? யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேளு. பெத்த தகப்பங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாச்சும் இருந்ததுன்னா போய் அவங்க கிட்டே கேளு. என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லு மீனாட்சி. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னையா இருக்கு? என் பொண்ணு கலெக்டர் ஆக முடியாதுன்னு அந்த புஷ்பா வந்து சொல்லிதாயா எனக்கே தெரியும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும்? ஓ மீனாட்சி, அவசரப்படாத. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மீனாட்சி. புஷ்பாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆளியா நீ? உன்னால என்ன பண்ண முடியும்? 3 பொண்ணுங்களோட என்ன நிர்கதியா விட்டுட்டு போனவன் தானே நீ. உன்கிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? மீனாட்சி அப்படியும் சொல்லாத மீனாட்சி. நான் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன் மீனாட்சி. என்னையா மாறின? எனக்கு ஒண்ணும் புரியல. மாறிட்டேன்னு நீ சொன்னா மட்டும் போதுமையா? நீ மாறினத இந்த ஊர் முன்னாடி சொன்னியா? இல்ல இந்த உலகத்து முன்னாடி தான் சொன்னியா? ஏன் நீ 2ஆவதா கட்டிக்கிட்டிய ஒருத்தி அவகிட்டயாவது சொன்னியா? சொல்லல. இப்பவும் அவ வீட்டுல நீ நடிச்சிட்டு தானே இருக்க. ஐயோ மீனாட்சி, தயவு செய்து நான் சொல்றத கேளு மீனாட்சி. அந்த ரங்கநாயகி அம்மாட்ட நான் நியாயம் கேட்கிறேன். எப்படி என் பொண்ணை கலெக்டருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். மாப்பிள்ளைட்டே நான் பேசுறேமா. நீ இல்ல வேற யார் இனிமே பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, இப்படி சொல்லிட்டு இப்ப நீ எங்க போற மீனாட்சி? ஏண்டா சங்கலி, எப்படியும் கண்டிப்பா இன்னைக்கு பிரச்சனை வந்துரும்ல? வந்தே ஆகணும். அதான்
யமுனா ஒரு நிமிஷம் வாயே. சொல்லுங்கம்மா. யமுனா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுல்ல? பண்ணியாச்சுமா. ரொம்ப சந்தோஷம். எங்க உங்க அம்மா வந்தாங்கன்னா பொண்ணையும் பையனையும் அனுப்பி வைக்கலாம். எங்க போனாங்க? அம்மா கடையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி, கொஞ்சம் டைம் இருக்கு. ஒருவேளை அவங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா சக்தியை நாம ரெடி பண்ணலாம். சரிங்கம்மா. சரி வாங்க. வா. ஏய், எதுக்குடி இப்ப என்ன அடிச்ச? ஏண்டா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி என்ன யோசிக்கிற? இல்ல, சாந்தி முகூர்த்தம் சொல்லிட்டாங்களா? ஆமா. நான் வேற ரொம்ப சின்ன பையனா, அதான் கையும் ஓடல காலும் ஓடல. சக்தி, யாரு நீ? நீ சின்ன பையனா? ஃப்ராட் நீ. ஏய், இன்னைக்கு மாடி என்ன ஃப்ராட் திட்டுவ? என்னைக்குமே நீ ஃப்ராட் தான்டா. அதுலயும் நீ நம்பர் 1 ஃப்ராட். சக்தி, நீ தேவையில்லாம கூட கூட பேசிட்டே இருக்க. சக்தி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. என் புருஷனுக்கு என்னவோ கோவம், குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா தம்பி ஏமா குடிச்சிட்டு வந்தாரு? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவன் ஆசைப்படிதாம்மா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா எதுக்கு இப்படி பண்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. சக்தி, உனக்காவது தெரியுமா? நானும் உங்க கூட தானே இருந்தேன். அதுவும் கரெக்ட் தான். யோ வாவா, நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சக்தி, இன்னைக்கு அவன் தூங்கட்டும். நாம இன்னொரு நாள் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்ன மன்னிச்சிடுமா? மீனாட்சி அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் சக்தி, உங்க அப்பனை நான் விடவே மாட்டேன். எவ்வளவு தைரியம் என் மேலே கைய வச்சிருப்பாரு. அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா, நீ எங்கம்மா போயிருந்த? அப்பா ஏமா திடீர்னு கலாட்டா பண்ணாரு? மா, ஏய் சக்தி, சிச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. அப்ப நீ மட்டும் இப்படி சொல்லலாமாக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சக்திகா? ஆனா இன்னைக்கு நடந்ததெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல துர்கா. ஏன் வெற்றி இப்படி பண்ணான்னு எவ்வளவு யோசிச்சோம் எனக்கு புரியல. சக்திகா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. நாளைக்கு இத பத்தி நம்ம வெற்றி கிட்ட பேசலாம். அப்ப அவரே மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஆமா சக்தி, நீ வருத்தப்படாத. பாவம் நம்ம அம்மா எவ்வளவு ஆசையா எல்லாத்தையுமே
கஷ்டமா இருக்குக்கா. சக்திக்கா ரொம்ப யோசிக்காத, படு. ஐயோ, என் 3 பொண்ணுங்களும் இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. என் மூஞ்சிக்கு நேரம் அவங்க காரி துப்பி இருந்தா கூட நான் வாயை மூடிட்டு அமைதியா வந்திருப்பேன்டா. அமைதியா நின்னாங்க, அசிங்கப்பட்டு வந்திருக்கேன்டா நான். இதெல்லாம் யாரால? உன்னால தானே? அங்க அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாரு. என் முன்னாடி நின்னு பேச கூட பயப்படுற ஆள்டா அவரு. ஆனா என் முன்னாடி நின்னு என் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. என்ன பதிலுக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலடா. ஏன்னா நியாயம் அவர் பக்கம் இருக்கு. எல்லாம் உன்னாலதான்டா. நாங்க போய் தலை குனிஞ்சு நின்ன. சரிம்மா ரங்கநாயகி, விடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் நீ உள்ள போடா. ஏய் நில்லே. ஆமா, நீ மட்டும் ஏன் இங்க தனியா வந்திருக்க? என் மருமக சக்தி எங்க? உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். என்னடா மரம் மாதிரி நிக்கிற? சக்தி எங்க? நேத்து நீ அவ கூட தானே போன. திரும்ப வரும்போது நீ மட்டும் தனியா வந்திருக்க. அவ மூஞ்சில முழிக்கிறது கூட கசங்கமா இருக்குன்னு சொல்லு. அதனால அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? என்னம்மா சொல்றீங்க? சக்தி வீட்டுக்கு வரலையா? டேய், என்னடா உளற? உன் கூட தானடா அவளை வீட்லயே விட்டு வந்த. அப்புறம் எப்படா அவ மட்டும் தனியா வீட்டுக்கு வருவா? அது இல்லம்மா, சக்தி காலையிலே கிளம்பி போயிட்டான்னு சொன்னாங்க. போயிட்டாளா? எங்கடா போனா? தெரியலையேம்மா. சக்தி நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். அதனால தான் வந்த உடனே கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? சக்தி இங்க வந்துட்டாளா இல்லையான்னு உனக்கு ஒரு போன் பண்ணி கேட்க முடியாதா? நீ பாட்டுக்கு திடீர்னு கிளம்பி வந்து நிக்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? மா, அவ கோச்சுக்கிட்டு என் கூட வர பிடிக்காம தனியா வந்துட்டான்னு நினைச்சம்மா. டேய், அவ இங்கே வரலடா. எங்கன்னு முதல்ல பாத்துருவோம். போன் பண்ணு. அம்மா, யமுனா, சக்தி எங்க போனா? உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொல்லல அத்தை. இங்க இருந்தா அவளை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லலையா? சக்தி இங்கேயும் வரலமா? என்னம்மா சொல்றீங்க? அப்ப சக்தி எங்க? கேக்குறால, பதில் சொல்லு. எங்கடா போனா சக்தி? எனக்கு தெரியலம்மா. தெரியலையா? நீ தானடா அவ புருஷன். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரியலன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, அம்மா சக்தி வந்துருவாமா. டேய், சக்தி இது போல எப்பவாவது பண்ணிருக்காளா? இப்ப மட்டும் ஏன்டா இப்படி பண்ணா? சொல்லுடா, சொல்லு. ஏன் இப்படி பண்ணா? சொல்லு. ரங்கநாயகி, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கு நீ? இந்த பார், அவன் சக்தி எப்படியோ கூட்டு வந்துருவாம்மா. காலையில போன பொண்ணு, அவளுக்கு போனும் போக மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கும் வரல. சிவன் வேற நேத்து பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். நான் என்னன்னு யோசிக்கிறது சொல்லுங்க. அம்மா, பயப்படாதீங்கம்மா, சக்தி வந்துருவா. அத்தை, சக்தி என்ன சின்ன பொண்ணா? அதெல்லாம் வந்துருவா, விடுங்க. ஆனா என்ன, சக்தி எங்க போறா எங்க வரான்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. எல்லாரையும் தவிக்க விடுறதுல அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்ன பேசிட்டு இருக்க பூஜா? ஏய், அவளே மனசொடைஞ்சு போயிருக்கா. அப்படி போகும்போது உனக்கு போன் வேற போட்டு சொல்வாளா? நீ பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது அர்த்தம் இருக்கா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. சரிம்மா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏ பூஜா, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏய், ஏய் அம்மா, இங்க வா. ஏன் இவ்வளவு நேரம்? இதான் நீ வேலைக்கு வர லட்சணமா? ரங்கநாயகி, கோமா இருக்கங்கிறதுக்காக எல்லாரும் ஏன் திட்டிட்டு இருக்க? இந்தம்மா, நீ உள்ள போமா. ஏங்க சும்மா இருங்க. நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன்ல, எதுக்கு லேட்டு? அது வந்துமா,
ஏரிக்கரையில யாரோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சான். பணம் மிதக்குதுன்னு சொன்னாங்க. அத பாத்துட்டு வர போனோமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், ஏரிக்கரையில போனமா? என்ன சொல்ற? யார் அது? அடையாளம் தெரியலமா. ஆனா புதுசா கல்யாணமான பொண்ணுன்னு பேசிக்கிட்டாங்க. பாவமா, சின்ன பொண்ணுமா. சரண்யா, ஒருவேளை இது அம்மா, என்னம்மா நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல. ஏய், அவ என்ன கலர்ல Dress போட்டிருந்தா? கலரு வயலட் கலருமா. ஏதோ பார்டர் போட்ட சாரின்னு சொன்னாங்க. ஐயோ, சக்தி! ஐயோ, என்ன? ஏங்க, அது சக்தியா இருக்குமா? குமாரி, அந்த குமாரி, ஏய், நீ உன் கண்ணால பாத்தியா? இல்லம்மா, இன்னும் ஏரியில இருந்து பணத்தை எடுக்கலையா. எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. சும்மா நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, உள்ள போ. ரங்கநாயகி அம்மா, உங்க பையன் பண்ண தப்பையெல்லாம் சரியா பேசுறீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்காக ஏன் பொண்ணோட கனவு சதைச்சத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே? வெற்றி தம்பி குடிச்சிட்டு வந்தது மட்டும் சக்திக்கு வருத்தம் இல்ல, அவ கலெக்டர் ஆக கூடாதுன்னு நீங்க சொன்னதும் வருத்தம் தான். என்ன சார் ஆச்சு? மா, பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோ, என்ன ஆச்சு? நல்லா தேடுங்கயா. ஆளு கிடைக்கல சார். கொஞ்சம் ஏதாவது பண்ணி தூக்கிட்டு வர சொல்லுங்க சார். யோ, சீக்கிரம் தேடி தூக்கிட்டு வாங்கயா. யோ, நல்லா தேடுங்கயா. இங்கேயே கிடைக்கல சார். யோ, அந்த பக்கம் தேடியா. ஓகே சார். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பாடி கிடைச்சதும் யாருன்னு அடையாளம் மட்டும் காட்டுங்க. நான் சொன்னேன்லம்மா. கடவுளே, நல்ல வேளையை நீ என்ன கைவிடலப்பா. அம்மா, சக்திக்கு எதுவும் ஆகலம்மா. நான் தான் சொன்னலம்மா. நீங்க தாம்மா ரொம்ப பயந்துட்டீங்க. ஆமா சரண்யா. ஆனா அப்போ சக்தி எங்க? எங்க போய் தொலைஞ்ச அந்த சக்தி? அவதான் செத்துருப்பான்னு பார்த்தா எல்லாம் புஸ்ஸன் ஆயிடுச்சே. புஷ்பாக்கு அவன் நம்பினதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த பூஜா வேஸ்ட். இவளெல்லாம் நம்பி ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாமளா ஏதாவது செஞ்சாதான் உண்டு. அம்மா, சக்தி எங்கன்னு கொஞ்சம் தேட சொல்லுங்கம்மா. நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். சார், எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. யோ, வாங்கயா, தூக்குங்க. வாப்பா, வாப்பா, தூக்குங்க. பாத்து தூக்குப்பா. புடி, தூக்குப்பா. அம்மா, போலீஸ் எதுக்கு இப்போ? ஆமா, இல்ல, இந்த பதட்டத்தோட என்னால இருக்க முடியாது. ஏதோ ஒரு பொண்ணு அது சக்தியா இருக்கும்னு நினைச்சதே என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கப்புறமும் லேட் பண்ணா தப்பு. போலீஸ் கிட்ட பேசிதான் ஆகணும். அவங்களை தேட சொல்வோம். கோதண்டம் எதுக்கு கூப்பிடுறாரு? சொல்லுங்க கோதண்டம். அம்மா, சக்தி கோயில தான் இருக்காங்கம்மா. சாமி கும்பிட்டு இருக்காங்கம்மா. என்னது? சக்தி கோயில்ல இருக்காளா? நீ நல்லா பாத்தியா? அது நம்ம சக்தி தானே? ஐயோ அம்மா, நம்ம சக்தி தாமா அவங்க. கடவுளே. சரி சரி, நீ வே, நான் உடனே கிளம்பி வரேன். சரண்யா, சக்தி கோயில்ல தான் இருக்காளா? மீனாட்சி அம்மா, நீங்க சொன்னது சரிதான். உங்க பொண்ணு இப்படி கோழத்தனமால முடிவெடுக்கிற பொண்ணு கிடையாது. நீங்க அவளை ரொம்ப தைரியமா வளர்த்திருக்கீங்க. சரி, பரவாயில்ல, விடுங்கம்மா. ஆமா, நான் தான் கொஞ்சம் பதட்டத்துல என்னெல்லாம யோசிச்சு உங்களை கலவரப்படுத்திட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சக்தியோட வரேன். சரண்யா, வா போலாம். போமா. அப்ப பழைய சண்டையெல்லாம் நீ நிஜமாவே மறந்துட்டியாமா? சக்தி மேல உண்மையா உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? சரண்யா, சக்தியே பழசையெல்லாம் விட்டுட்டு வந்து நிக்கிறப்போ நான் அவளை விட ஒரு படியாவது மேல போய் நிக்க வேண்டாமா? சின்ன பொண்ணு அவ.
அவளே அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறப்போ அப்புறம் நான் என்ன சொல்ல? என்கிட்ட வந்து நின்னு வெற்றி மேல பாசம் வைக்கிறதுல நான் தோத்துட்டேன் அத்தைன்னு சொன்னாடி. அவளுக்காக நான் என்ன பண்ணணும்? எனக்காக ஒரு படி இறங்கின பொண்ணுக்கு நான் 2 படி இறங்கி வந்தா தாண்டி என்னால ஜெயிக்க முடியும். வாஸ்துவன் அம்மா. சரண்யா, இப்ப சக்தி சந்தோஷப்பட்டாலும் சரி இல்ல வருத்தப்பட்டாலும் சரி, அதுக்கு பொறுப்பு நான் தான். அப்படி இருக்கிறப்போ இப்ப சக்திய காணும்னு சொன்ன உடனே எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை சக்தி நிஜமாவே காணாம போயிருந்தா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. புரியுதுமா? அதுக்காக தாண்டி நான் அவ்வளவு பதட்டப்பட்டேன். சக்தி கோயில தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே ஆச்சு சரண்யா. இப்ப கூட நேரா போய் சக்தி கிட்ட பேசி உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே இருக்கணுமா? அப்பாடா, வந்துட்டியா? அம்மா சக்தி, எங்கம்மா போயிருந்த? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க எல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஏங்க, அவளே இப்பதான் வந்திருக்கா, அதுக்குள்ள 1000 கேள்வி கேக்குறீங்க. அப்பா, இனிமே சக்தி கிட்ட எது கேக்குறதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு கேளுங்க. இல்லனா நாம காலி. சக்தி, ஏன் இப்படி பண்ற? நீ எங்க இருக்குன்னு நாங்க எல்லாரும் தேடணுமா? காலையில எந்திரிச்சு போனேல, அப்ப நாங்க தானே இருந்தேன். சரி, என்கிட்ட சொல்லனா பரவாயில்ல. அம்மா இருந்தாங்கல்ல, அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன இது புது பழக்கம்? ஏன் புது பழக்கம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? உன் புது பழக்கம்லாம் தெரியாதா? எனக்கு உன் மேலதான் கோபம், அதனாலதான் நான் போனேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீ எங்கெல்லாம் போறன்னு என்கிட்ட சொல்லிட்டா போற? ஏ சக்தி, நில்லுன்றல. வெற்றி, நில்லு. அவகிட்ட இப்ப பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கோ. ஏமா? அப்புறம் பேசிக்கோன்னு சொல்றேன்ல. ரங்கநாயகி, அவங்க மனசை விட்டு பேசிக்கட்டுமா, அப்பதானே 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப சக்தியை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. வெற்றி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவ மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அவ கோவெல்லாம் ஆறட்டும், அப்புறம் பேசிக்க. ஏமா, எனக்குன்னு ஒரு மனசே இல்லையா? ஏன் எனக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. என்னடா என்னடா பெரிய கோவம் உனக்கு? எல்லாரையும் கலங்கடிச்சிட்டு பெரிய இவனாட்டும் சத்தம் போடுற. நான் சத்தம் போட்டெல்லாம் பேசலாமா? இத பாரு வெற்றி, என்கிட்ட பேசின மாதிரி இன்னொரு தடவை சக்தி கிட்ட பேசாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமே உன்னால சக்திக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சக்தி வருத்தப்பட்டான்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். தள்ளு. இந்த அத்தை மொத்தமா லூஸ் ஆயிட்டாங்க. இனிமே இவங்களை நம்பி இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏதாவது பண்ணி சீக்கிரம் அத்தையும் சக்தியையும் பிரிச்சு விட்டுறணும். அண்ணா, அம்மா சக்தி மேல நிஜமா அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கண்ணா. அம்மாக்கு உன் மேல இருக்க கோவம் சரியா இருக்கு, கவலைப்படாத. அது நல்ல காஸ்ட்லியான ஒரு ஆரம் காட்டுமா? என்ன மாதிரியான டிசைன் பாக்குறீங்க மேடம்? மாடர்னா வேணுமா இல்ல ஓல்டு ஃபேஷன்? மாடர்னாவே காட்டுங்க. இந்த நகை என் மருமகளுக்கு தான். மாடர்ன் டிசைன் காட்டுங்க. இத பாருங்க மேடம். அத்தை, எதுக்கு இந்த நகையெல்லாம்? நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே நான் உனக்கு ஒண்ணும் வாங்கி கொடுத்ததே இல்ல, அதுக்குதான். அது அத்தை, அதான் நீங்க உங்க செயினை கொடுத்துட்டீங்கல்ல. அது இருந்தது கொடுத்தேன், அதுல என்ன இருக்கு? புதுசா வாங்கி கொடுக்க வேண்டாமா? அண்ணே, அண்ணி அம்மா மனசுல நிரந்தரமா இடம் முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அத பார்க்கவும் சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கே பார்க்க சந்தோஷமா இருக்குண்ணே. எப்போ இப்படியே இருக்கட்டும்ண்ணே. ஏண்டா கிரி, நல்ல சான்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு, இத போய் மிஸ் பண்ண சொல்ற? நீ பாத்துக்கிட்டே இரு, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க தப்பா எடுத்துக்கலனா எனக்கு இன்னும் 2 செயின் வேணும்.
சரிம்மா, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலாமா? டேய் என்னடா அது சான்ஸே கிடைக்கல, சீன் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. அண்ணா இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கேட்டா? அத்தை, ஒரு நிமிஷம். என்ன சொல்லு சக்தி? நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு இன்னும் 2 செயின் வேணும். டேய் இப்ப நல்லா மாட்டினாடா அவன். டேய் திடியா அண்ணா, இப்ப அண்ணனோட ஆட்டத்தை பாடுறா. அண்ணே சொன்னா கேளுனே, வேணானே பிரச்சனை ஆயிடும். ஏண்டா எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? ஏய் அம்மா தான் உனக்கு நகை வாங்கி கொடுத்தாங்கல்ல, இன்னும் 2 செயினா? ஒரு அளவு இல்லையா உனக்கு? ஏய் இல்ல வெற்றி, அது வந்து என்ன வந்து போய் 4 லட்சம் ரூபாய் நகை எதுக்கு இவ்வளோன்னு நீயே கேட்ட இல்ல? அப்புறம் எதுக்கு இன்னும் 2 செயின் கேக்குற? என்ன விளாடுறியா? படிச்சோ பண்ற வேலையா அது? டேய் இப்ப எதுக்குடா அவளை திட்டிட்டு இருக்க? அம்மா சும்மா எரிச்சல் பண்ணிட்டு இருக்காமா. இவளெல்லாம் வீட்லயே வச்சிருக்கணும், வெளியில கூட்டிட்டே வந்துட கூடாதுமா. நிறுத்துடா. என்ன ஆச்சு வெற்றி உனக்கு? உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பேசுறோம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? முதல்ல சக்தி கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? டேய் மன்னிப்பு கேளுடா. அம்மா நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இவகிட்டயா? போங்கம்மா. இது பொது இடம் கூட பார்க்காம 4 பேருக்கு முன்னாடி அநாகரிகமா பேசிருக்க. இது பெரிய தப்பு வெற்றி, மன்னிப்பு கேளு. அத்தை பரவாயில்ல அத்தை. இல்ல வெற்றி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேளுடா. அம்மா எல்லாரும் முன்னாடியுமா? எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா திட்ட முடிஞ்சிச்சுல்ல, இப்ப என்ன? கேளு மன்னிப்பு. சக்தி என்ன பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சந்தோஷமா தான் மன்னிப்பு கேட்கிறேன். என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? சாரி. சக்தி என்ன நகை வேணும்னாலும் எடுத்துக்கோ. மா செயின் கொண்டு வா. பாரு சக்தி, அத்தை எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்தாமா. என்ன சாப்பிடறதுக்கு வா வெற்றி, எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு பசிக்கல. வெற்றி உனக்காக ஆசை ஆசையா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். வா வெற்றி. பசிக்கலன்னு சொல்றேன்ல. டேய் நீ ரொம்ப பண்ணாதடா. உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி சுட சுட ரெடியா இருக்கு. வாடா ப்ளீஸ்டா. நான்வெஜ்ஜா என்ன? நீயா சமைச்ச? ஆமா உனக்காக தான்டா. வா வெற்றி, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வரேன். அப்பாடா, கஞ்சி குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போச்சு. தினமும் இதே மாதிரி சமைச்சிரு என்ன சக்தி? ஆமா, அப்படியே உட்கார்ந்து சாப்பிடு, இன்னும் குண்டாயிடுவ. சும்மா இருங்க. வெற்றி நீ சாப்பிடு. சக்தி போடுமா. இந்த வீட்ல ஒரு கரண்டி பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுக்கு பேசாம கோயில போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடலாம் போல. அம்மா அவ ஆசையா அவ புருஷனுக்கு செஞ்சு கொடுக்கறா. உனக்கு வேணும்னா நீ எடுத்து சாப்பிடு. சரிம்மா போட்டுக்கிறேன். ஏய் சூப்பர் ரீ. ஏய் நீயா சமைச்ச? கலக்குறியே.
நான் நல்லா சமைப்பேன்னு உனக்கு தான் தெரியும்ல. அப்புறம் என்ன? ஆமா ஆமா, உன் சமையலை பத்தி கேட்கணுமா என்ன? ஏய், இன்னும் கொஞ்சம் எடுத்து வை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு. அண்ணி, அண்ணன் போடுற வேகத்தை பார்த்தா எங்களுக்குலாம் பிரியாணி கிடைக்காது போல இருக்கு. நீங்க எனக்கு பிரியாணி போடுங்க, நான் ஓரமா போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இதே மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். வெற்றி, உன்கிட்ட தாண்டா சொல்றேன் வெற்றி. அம்மா, இப்படி தினம் தானே சமைச்சா சந்தோஷத்தை கேட்கணுமா என்ன? நான் நினைச்சது அப்படியே நடக்குது. கண்டிப்பா நீ மாறிடுவே நான் நம்புறேன் வெற்றி. நிஜமா சொல்ற சக்தி, இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ அண்ணி அப்படியே திட்டிட்டே இருப்ப, அண்ணி மட்டும் கோவத்தை அப்படியே கட்டுப்படுத்திட்டே இருக்கணும் அம்மா. உடனே அம்மா அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவாங்களாம். ஆனா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். இதெல்லாம் நடக்க ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். இந்த 5 வருஷமும் நீ அண்ணி அப்படியே திட்டிட்டே இருப்பியான? போன எனக்கு என்னமோ இந்த பிளான் சரி வரும்னு தோணலண்ணே. ஏதோ தப்பா இருக்குண்ணே. இல்லடா, இது சரியாதான் வரும். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அண்ணா இல்லண்ணே, நீ புடிவாதம் பிடிக்காதண்ணே. அண்ணா இது ஒர்க் அவுட் ஆகாதுண்ணே. அண்ணா மூட்டை பூச்சியை துரத்துறதுக்கு வீட்டை கொளுத்துன கதையாயிரும்ண்ணே. டேய், ஏன்டா நீ வேற குழப்பிக்கிட்டு? அதெல்லாம் கரெக்டா வரும்டா. அதுவும் இல்லாம இதை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியாது. அண்ணா ஏன்னு இல்ல அண்ணா, இங்க பாருண்ணே, நீ நேரா போய் அன்னிக்கிட்ட இதை ஓப்பனா பேசிருண்ண. இங்க பாரு, நீ கலெக்டருக்கு படிக்காம இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அம்மா கிட்ட வேணா நான் பேசுறேன்னு சொல்லுண்ணே. டேய், இப்ப நான் போய் சக்தி கிட்ட நீ கலெக்டருக்கு தான் படிச்சாகணும்னு சொன்னா உடனே அவ ஒத்துக்குவாளா? அவ ஒரு முடிவு எடுத்துட்டா அவ்வளோ லேஸ்ல மாறுறாளா அவ? உனக்கே தெரியும்ல. டேய், கொஞ்சம் பழசெல்லாம் யோசிச்சு பாரு. யமுனாவுக்காக சங்கிலியவே கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தவ. நாம எத்தனை பேர் கெஞ்சனோம், அவ கடைசி வரைக்கும் மாறினாளா? இல்ல. சரி, அதையும் விடு. சரண்யா கர்ப்பமா இருந்தா, ஆனா சக்தி என்ன சொன்னா? நான் தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னால. ஏண்டா, எங்களுக்குள்ள கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்கும் போச்சுடா. அந்த டைம்லயாச்சும் சக்தி உண்மையை வெளியே சொன்னாளா? போடா, அவ ஒரு பெரிய புடிவாதக்காரிடா. சரிண்ணா, அப்ப அம்மா கிட்டயாவது கொஞ்சம் போய் பேசுன. அம்மாட்ட பேசினேன்னு வெயி, ஒரே வரியில சொல்லிடுவாங்க. சக்தி உன் பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்கணும், இல்ல நீயாச்சு அவளாச்சு என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணா வேற வழி இல்லைன்னு நல்லா புரியுதுண்ணா. ஆனா இது சரியான வழி இல்ல அண்ணா. அண்ணா நீ வேற ஏதாவது யோசின. இல்ல பிரச்சனை உனக்கு தானே, இதுக்கு மேல உன் இஷ்டம். டேய், 4 வார்த்தை நல்லதா சொல்லி ஹெல்ப் பண்ண வழிய காணோம். இது விளங்காது, இது உருப்படாது, நாசமா போயிடும்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவீங்க இல்ல? போடா. வெற்றி, வெற்றி, வெற்றி. என்ன? தயவு செஞ்சு இதே மாதிரி வந்துரு வெற்றி. திரும்ப போய் குடிக்க ஆரம்பிச்சிடாத. அது அத்தையாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. இததான் அம்மா உள்ளே சொல்லிட்டாங்கல்ல, திரும்ப எதுக்கு நீ வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வெறுப்பேத்திரியா? குடிகாரன்னு குத்தி காட்டுறியா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நீ பண்றதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அப்படியே இருக்கட்டும். நீ குடிக்காம மட்டும் வா ப்ளீஸ்டா. சொல்லிட்டேல, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. போப்பா போ. வெற்றி. டேய் ஏறா. அண்ணா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கண்ண, நீ பண்றது லூசுத்தனமா இருக்குண்ண, நல்ல கிறுக்குத்தனமா இருக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குண்ண. டேய், நீ சொன்ன 3த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். வேற ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லிட போறேண்ண. டேய், உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு என் தலையெடுத்து ஏறு. அப்படியே திடீர்னு கால் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. வா. ஏதாவது கேக்குறாரா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற? மிக்ஸ் பண்ணு. இந்த மிக்ஸ் பண்ணிடுறேன். அண்ணே, இந்த நேரத்துல ஏதாவது தேவையானே? இப்ப ஊத்துறியா இல்ல மண்டே உடைக்கிட்டா? நல்லா குடிக்கிறேன் அண்ணே. பூஜைக்கு போகணும்னு அம்மா சொல்லிருக்காங்கண்ணே.
அதான் இந்த பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, இதை விட என்ன வேணும் உனக்கு? அண்ணே அப்படி கொஞ்சம் அண்ணி கொஞ்சம் நினைச்சு பாருண்ணே. எங்கடா அவளை மறக்க, அதான் போன் மேல போனா அடிச்சுக்கிட்டே இருக்காளே, நான் தான் போனே எடுக்கவே இல்லையே. அண்ணே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கனே. எது இதுவா தப்பு? இப்ப பாரு. டேய் கப்புன்னு அடிச்சா வாட கும்முன்னு வெளியே தெரியும்ல. அண்ணே சரக்கு அடிச்சா வாட தெரியதானே செய்யும். நிறைய தெரியணும்டா, அதுக்காக தான் கேட்டேன். அண்ணே என்னண்ணே பண்ற? டேய் என் பிளான தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா நான் குடிப்பேன் நினைச்சா நான் என்னடா பண்றது? இது மேல தெரிஞ்சுக்கிறதுக்குடா. நாசமா போச்சு. ஏன்னா இது முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? குவார்டர் மட்டும் வாங்கியிருப்பேன்ல, இவ்வளவு பில்டப்லாம் எதுக்குண்ணே? என்ன செஞ்சாலும் நம்புற மாதிரி இருக்கணும்டா. மண்ணங்குட்டி நீ ஏன்டா குடிக்கிற? அவர் நடிக்கட்டும்டா, நாம ஏன்டா நடிக்கணும்? நீ எல்லாம் உருப்படவே மாட்டாடா. ஏன் போய் பண்றாரோ தெரியல. அண்ணே எங்கனே போற? ஏய் இருடா. டேய் அண்ணி நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்காங்க போலடா. அட்டன் பண்ணி பேசு. அண்ணி டேய் திடியா, எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது உனக்கு? நீ ஃபோன் எடுக்க மாட்டியா? சாரி நீ கவனிக்கல. ஏய் இப்ப வெற்றி எங்க இருக்கான்? அண்ணி நான் சொன்னேன்னு மட்டும் அண்ணன் சொல்லிதாங்க. அண்ணி இங்கதான் அந்த குளத்தங்கரை பக்கத்துல உட்காந்துருப்பான். நீ நார்மலா இருக்கானா? ஏய் சொல்றா. அது இல்ல நீ. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப குடிச்சிருக்கானா? அதான் வரலையா அவன்? இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, டேய் நீங்க 3 பேரும் திருந்த மாட்டீங்களா? இருடா நான் வரேன். டேய் அண்ணே பண்றது ரொம்ப தப்பா போகுதுடா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு. ஏன்டா அப்படி பண்றாரு? ஓகே அண்ணே அண்ணி போன் பண்ணாங்க. அண்ணி பூஜைக்கெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் அண்ணி. முதல்ல அண்ணனை வீட்டுக்கு கூட்டு போயிருவா அண்ணி. வீட்டுல அம்மா இருப்பாங்களே, அண்ணன் இப்படி பார்த்தா பிரச்சனையாயிரும்ல. ஆகட்டும்டா, பிரச்சனை ஆகட்டும். எனக்கு என்ன பயமா என்ன? வெற்றி வா வீட்டுக்கு போலாம் வா. கிரி அம்மாவுக்கு தெரியாம நான் வெற்றிய மாடிக்கு கூட்டிட்டு போறேன். சரி அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க அண்ணனை கூட்டிட்டு வரோம். டேய் வேணாண்டா, நான் போயிட்டா இவன் வர மாட்டான். வெற்றியை நானே கூட்டிட்டு போறேன். ஆமா சக்தி, நான் உன் கூட தான் வருவேன். இங்க பாரு, ஆனா வண்டி நான் தான் ஓட்டுவேன், சரியா? இந்த போதில வண்டி நீ எப்படி ஓட்டுவ? ஏய் போதையா இருந்தா கண்ணு தெரியாதா? வழி மறைஞ்சிருமா என்ன? இல்லடா நான் என்னதான் நீ எல்லாம் படிச்சியோ தெரியல. ஏண்டா இவ்வளவு போய் எல்லாரும் நல்லா படிச்சோன்னு ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. ஏய் வா இந்தா குடி, வா போலாம், ஜாலியா போலாம் வா. அண்ணி அண்ணி கொஞ்சம் பாத்து போயிட்டு வாங்க. சரி நீங்களும் பாத்து போங்கடா. அண்ணனே பாத்து. கிளம்பு கிளம்பு. வெற்றி போலீஸ்டா. ஏய் போலீஸ் நிக்குதுடா. போலீஸ்னா எனக்கு என்ன பயமா என்ன? ஏய் இப்ப பாரு அவங்கள தாண்டி எப்படி போறேன்னு. உட்காரு. ஏய் குடிச்சதே தப்புடா. அதுல குடிச்சிட்டு பைக்க ஓட்டுறது அதை விட பெரிய தப்பு. அதுலயும் போலீஸ் நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிக்காம போறது ரொம்ப பெரிய தப்புடா. அதுக்குதான் சொன்ன நீ வண்டி ஓட்ட வேண்டான்னு. கேட்டியா? ஏய் சும்மா இப்ப பார்த்தா அட்வைஸ் பண்ணி கொள்ளாத, சரியா? போலீஸ் என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன், சரியா? உட்காரு. சும்மா இரு வெற்றி, வா ஏய் போலாம். ஏறுன்றல்ல, ஏறு. அங்க ஒருத்தன் வர பாருங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஓரமா வா, வண்டி ஆஃப் பண்ணு. என்ன நாத்தம் குடல புடுங்குது? சரக்கு அடிச்சிருக்கியா? சொல்லியா? உன்னதே கேக்குறேன். என்ன போதையா? சரக்கா? போதையா? என்ன சார் சொல்றீங்க? சார் நான்லாம் குடிக்கல சார்.
பக்கத்துல வந்தாலே நாத்தம் குடல புடுங்குது குடிக்கலன்ற. சார் நிஜமா நான் குடிக்கல சார், என்ன நம்புங்க சார். டேய் நீ குடிச்சது ஊருக்கே தெரியும், ஏன்டா அப்படி பண்ற? சார் சரிங்க சார், நான் குடிச்சிருக்கேன்னு உங்கள்ட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? அதான் உன் பொண்டாட்டியே சொல்றாங்களேப்பா. சார் அவன் போதையில இருக்கான் சார், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்புதான், நான் ஃபைன் கட்டுறேன் சார். உன் புருஷன் தான் சட்டம் பேசுறான்ல, ஊதட்டும். ஊதியா ஊது. மிஷின்ல நம்பர் எதுவும் காட்ட மாட்டேங்குது. சக்தி தள்ளு. ஏய் என்னடா வீட்ல வச்சு குடிச்சிட்டு இருக்க? அதுக்கு பொண்டாட்டி முன்னாடி குடிச்சிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் குடிச்சப்ப என்ன தப்புமா? ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ. யாரா வாங்கிட்டு வந்தது? யார் வாங்கிட்டு வந்தது? என்ன இப்படிதான் வீட்ல வச்சு குடிப்பியா நீ? சரக்கு போச்சு. ஏண்டா பூஜைக்கு போனும் குடிக்காத குடிக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனல, ஆனா நீங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்க வெற்றி. ஏண்டா என்ன நெஞ்செழுத்தா இருக்கணும் உனக்கு? மா அண்ணனுக்கு நிலைமையில இப்ப என்ன பேசலாம் புரியாதுமா, நாளைக்கு பேசிக்குவோமா. வெற்றி உன் கூட வெளியில போனோன்னு அவ எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தாடா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னம்மா சும்மா ஏதோ பண்றேன்னு சொல்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன், இதுல என்னம்மா தப்பு? அப்படியே ஆரஞ்சன்னா டேய் அவ எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமாடா உனக்கு? உன் கூட வாழறதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு நிக்கிறா தெரியுமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க, உங்க வாயால அதை சொல்லுங்க, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, எதுக்கு அத்தை? நீ சும்மா இரு சக்தி. மீனாட்சிமா எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்க. ச்சே, உங்களை இப்படி பார்க்கவே பாவமா இருக்குதுமா. உங்க நிலைமை இப்படி ஆயிப்போச்சேம்மா. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு மாப்பிள்ளை இருக்கிற லட்சணத்துக்கு உங்களுக்கு கோபம் வருதா? என் மாப்பிள்ளை மாதிரி உண்டான்னு கேட்டீங்க, என்னமோ உங்க மாப்பிள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. அவன் என்னவோ புத்தன்ற மாதிரி அவன் போட்டோவெல்லாம் வீட்டுல மாட்டி வச்சிருந்தீங்க. அவன் தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளன்ற மாதிரி இந்த தெருவுல போற வரவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சு? நடுத்தெருல கொண்டாந்து நிப்பாட்டிட்டான்ல. அம்மா இவர் நம்மள அசிங்கப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காருமா, நீ வாமா போலாம். ஏமா உண்மையை சொன்னா உனக்கு கேட்க எரிச்சலா இருக்கா? இப்ப எங்க குடிச்சிட்டு என்ன கலாட்டா பண்றானோ? நல்ல வேலை உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ள தான் வச்சிருக்கான். இங்க பாருங்க, என் அம்மாவே நொந்து போயிருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா போலாம். போங்க போங்க. எவ்வளவு நாள் தான் அவனை நம்புறீங்க நானும் பாக்குறேன். இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏமா நீ என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்க? யார குத்தம் சொல்லணுமோ அவனை சொல்லி இருக்கணும். உன் தங்கச்சிக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சாங்கல்ல, சாந்தி முகூர்த்தத்துல குடிச்சிட்டு வந்து மட்டையான ஒரே ஆம்பளை வந்தாமா. அதுக்கு நீ இவனுக்கு வக்காலத்து வாங்க வரியா? விழுந்துட்டாங்க. பேர் என்ன? மீனாட்சி. வயசு 52. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போ. வாக்கா. என்னாச்சு? நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓ, நர்ஸ் டாக்டர் அவங்கள பெட்ல படுக்க வைங்க. நர்ஸ் உடனே இவளுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே.
அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அக்கா எனக்கு சொல்ற அம்மாக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர் ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு சொல்றாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னக்கா சொல்ற? சக்தி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. அம்மா எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? சக்தி, நீ முதல்ல கிளம்பி வா, நான் சொல்றேன். துர்கா கூட இருக்காளா? அம்மா கூட தான் இருக்கா. சரி, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சக்தி கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. நர்ஸ், பிளட் ரிப்போர்ட் என்னாச்சு? தோ எடுத்துட்டு வராங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். சொல்லுங்க. இங்க மீனாட்சி அம்மா எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? மேல செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. Thank you. நான் நினைச்சது சரியா போச்சு. டாக்டர், என்னாச்சு? அம்மா, அம்மாக்கா, அம்மா எப்படி இருக்குமா? சக்தி, டாக்டர், அம்மாக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? டோன்ட் வரி. துர்கா, அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மாவோட பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. வெற்றி குடிச்சிட்டு ஒரு ரவுடி கிட்ட சண்டை போட்டதை பார்த்ததும் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. டாக்டர் தான் சொன்னாங்கல்லக்கா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு. பாவம்க்கா அம்மா, எவ்வளவுதான்க்கா அம்மாவும் தாங்குவாங்க. ராஸ்கல், உனக்கு இருக்குடா, என்ன பண்றேன்னு பாருக்கா. எங்க போற? முதல்ல அம்மாக்கு பிளட் அரேஞ்ச் பண்ற வேலையை பாப்போம்க்கா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா சக்தி, அம்மாவை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுடி. சரிக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிளட் பேங்க்ல வேலை பாக்குறான். நான் அவளை நேர்ல பார்த்து பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. அது வரைக்கும் நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. சரிக்கா. சக்தி, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுல? ஐயோ அக்கா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, நான் விட மாட்டேன்க்கா. நான் பிளட்டோட வரேன். துர்கா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம்ல, நீ எதுக்கு எக்ஸாம்க்கு போல? இல்லக்கா, அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிக்கா போறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் துர்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அக்கா, நீ அம்மாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போயிட்டு வா. அம்மாவை பாத்துக்கோ. சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ எதுவும் பேசாத. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல வரியா? எங்க அம்மா மேல நீ பாசமா இருந்து நடிச்சதெல்லாம் போதும். சக்தி, என்ன நீ? எங்க அம்மாவுக்கு ரத்தத்துக்காக நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மா உன்ன போல ஒண்ணு இல்லடா. உன் போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்களேடா என் வீட்ல, அவங்களும் சொல்லணும். நீதான் எங்க வீட்டுக்கு ஒரே ஆம்பளை தோணன்னு ஊரெல்லாம் சொன்னாங்கடா. ஆனா நீ குடிச்சிட்டு வந்து நிக்கிற. சீ. தன் பேரு சொல்ல கூட விருப்பம் இல்லாத ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு போனாரா? இப்படி ஊரே எங்க அம்மாவுக்காக என்னெல்லாம பண்றாங்க. ஆனா நீ என்னடா பண்ண? நீ என்ன பண்ண? ஆ? இதோ அம்மா இங்க கிடக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியாதுல்ல? அதுக்கு காரணமே நீதான்டா. சக்தி, நானா? ஏய், நான் என்னடி பண்ண? நீ என்னடா பண்ணல? ஆ? நாங்க உனக்கு என்னடா பண்ணோம்? ஏண்டா எங்களை ஓட ஓட விரட்டுற? சக்தி, நீ ஏதோ டென்ஷனா இருக்க. ஏய், நான் டென்ஷனா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே உன்னாலதான்டா. ஹாஸ்பிட்டலுக்கு குடிச்சிட்டு வர வந்திருக்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய், நீ எதுவும் பேசாத. நீதானே என்ன லவ் பண்ண? ஆ? நான் தான் வேணும், நான் தான் வேணும்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி என் மனச மாத்தினது நீ. ஒரிஜினல் பேரு கூட சொல்லாம
வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி என்கிட்ட பழகுன. எனக்கு கல்யாணம் நடக்கிற நேரமா பார்த்து கரெக்டா மண்டபத்துக்குள்ள வந்த. என் கழுத்துல நீதானே தாலி கட்டின. மகாகணபதயே நமோ நமஹ. ஏகதந்தம் சதுர்கஸ்தம் பாஷமங்குரதாரிணம் அபயம் வரதரம் வஸ்தே திவ்ராணாமூஷகத்வஜம் மகாகணபதி பிரசாத பலசித்திரம். அம்மா அம்மா என்னாச்சு? வெற்றிய மார்க்கெட்ல ரவுடி மாதிரி பார்த்தாங்கல்ல, அந்த ஷாக்ல இருந்து அம்மா இன்னும் மீளவே இல்ல. நல்ல வேலைக்கா, வெற்றி குடிச்சிட்டு வந்தத அம்மா பார்க்கல. அத மட்டும் அம்மா ஹாஸ்பிட்டல்ல பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான். சாமி அர்ச்சனை பண்ணணும். நட்சத்திரம் பேர் சொல்லுங்கோ. எதுவும் தெரியாது சாமி. ஆமா சாமி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்து எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவரு யாரு என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவருக்கு தான் சாமி அர்ச்சனை பண்ணணும். மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. பேரு நட்சத்திரம் தெரியாம எப்படிமா அர்ச்சனை பண்றது? சாமி மாதிரி வந்தாருன்னு சொன்னேன்ல, அதனால சாமி பெருக்கி அர்ச்சனை பண்ணிடுங்க. ஆமாக்கா, வெற்றி இப்படி இருக்கான்னு நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதன்னு நான் அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். அப்படியே வெற்றி கிட்டயும் பேசுடி. அவன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. அவன் ரொம்ப மாறிட்டான். நான் பிராங்காவே சொல்றேன்க்கா, அவனுக்கு எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னடி சொல்ற? பாசத்தால திருத்தலான்னு கொஞ்சம் நெருங்குனா ஏதாவது சொல்லி என்ன ஹர்ட் பண்ணிடுறான்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அம்மாவுக்கு இதெல்லாம் இப்ப தெரிய வேண்டாம். அப்புறம் அவங்க இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்க. முடியாதுடி. நீ முதல்ல இந்த ஃபார்ம்ல கையெழுத்த போடு. சொன்ன புரிஞ்சுக்கோ. அத்தை என்கிட்ட வந்து சண்டை போட்டு கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிருந்தா நான் அப்படிதான் ஆவன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருப்பேன்க்கா. ஆனா அத்தை கேட்டது வேற மாதிரிக்கா. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கேத்த மருமகளா, வெற்றிக்கேத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பாத்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா சக்தி? ஆமாக்கா. அக்கா, யாராவது வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த ஃபார்ம் எடுத்துட்டு கிளம்புக்கா. கிளம்புக்கா. ஒரு குடும்பத்தோட கனவு கடைசியில வெறும் பேப்பரா போயிடுச்சுல. அக்கா, நான் இத பத்தி நினைக்கவே கூடாதுன்னு விலகி போறேன். நீ இன்னும் என்ன குற்ற உணர்ச்சியில தள்ளிடாத பிளீஸ்கா. இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. நீ போக்கா, போக்கா. சரி சக்தி, நான் போறேன். கிளம்புக்கா. ஆனா ஒண்ணுடி, நீ வெற்றியோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா படிப்பறிவு இல்லாத எனக்கே தெரியுது. ஆனா உனக்கு தெரியல பாத்தியா? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. இந்த விஷயத்தை விட்டுற. நீ கிளம்பு பிளீஸ்கா. நீ கிளம்பு, போக்கா. நான் வரேன். ஓஹோ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா?
என்னடா திடீர்னு சம்பந்தமே இல்லாம குத்து சாவி எடுத்து கொடுக்கறாங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களேன்னு பார்த்தா இதான் காரணமா? நாம நினைச்சதை விட ரங்கநாயகியத்தை பயங்கர விவரம் தான். ஆனா நான் எவ்வளவு கிரிமினல்னு அவங்களுக்கு காட்ட வேண்டாமா? ஏய் சக்தி, இந்த ஒரு காரணத்தை வச்சே உன்னையும் ரங்கநாயகியத்தையும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி நடக்கல நான் பூஜா இல்ல. எல்லாத்தையும் எரிச்சிடுறேன். அதான் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நாம கொளுத்திருவோம். சக்தி வந்து பாக்கும்போது எல்லாமே எரிஞ்சு கிடக்கும். ரங்கநாயகியத்தை தான் கொளுத்திட்டாங்கன்னு சக்தி நினைப்பா. இதால கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும். லட்டு மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணலனா அப்புறம் என்ன அர்த்தம்?